தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப ஜெர்மனுக்கு போயிருக்கார். இன்றைக்கு காலையில பத்திரிகையில் பாத்தீங்கன்னா 3200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்ததாக பத்திரிகை செய்தி. இதுல என்ன வேடிக்கைனா, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது 2 தொழில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த 2 தொழிலையும் அவர்கள் விரிவுபடுத்துறாங்க. அந்த விரிவுபடுத்துறத ஜெர்மன்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. எவ்வளவு பொய் பாருங்க. ஒரே ஒரு நிறுவனம் தான் 1000 கோடியில புதிதா தொழில் அங்க செய்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 3 நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா செய்தி. அதில் ஏற்கனவே 2 நிறுவனம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொழில் தொடங்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்குது. அவர்கள் அந்த தொழிற்சாலையில் விரிவு செய்கிறாங்க. அதற்கு போய் வெளிநாட்டில் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. இப்படி மக்களை ஏமாற்றி தொழில் முதலீட்டு இருப்பதாக சொல்லி வெளிநாடு போய் முதலமைச்சர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கிற போது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சென்னையிலே முதலாக தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் இப்பொழுது நடைமுறைக்கு வந்து அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு இயங்கி இருக்கின்றது. அதில் தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதே போல அம்மா வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதுவும் பல தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்தது. அதுல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு செய்யறாங்க. இன்றைக்கு பத்திரிகையில் பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தொழிற்சாலைகள் வந்த மாதிரியும் தொழில் வளம் பெருகின மாதிரியும் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிற வருமானம் அதிகமாக வந்த மாதிரியும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க, குடியிருந்த ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா இன்னும் அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் நடைமுறைக்கே வரல. ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு முதற்கட்ட பணி நடக்க வேணும். ஒரு 3-4 வருஷம் ஆகும். அப்புறம் தான் அந்த தொழில் நடைபெறும். ஆனா திமுக ஆட்சியில அவர்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு 10% கூட நடைமுறைக்கு வரல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில் தான் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்து அதனால பொருளாதாரம் தமிழகத்தில் உயர்ந்திருக்குது, வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைத்திருக்குது. இதுதான் யதார்த்த உண்மை. அத்தனையும் பொய். இன்றைக்கு பத்திரிகை திறந்தாலும் சரி, ஊடகத்தில் வந்த செய்திகளும் சரி, அத்தனையும் இன்றைக்கு பொய்யான ஒரு அறிக்கை விட்டு விளம்பரம் தேடுகின்ற அரசு விடியா திமுக அரசாங்கம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் உங்களுக்கு தெரியும். அந்த கொடி பறக்குது இல்ல, தமாக கொடி பறக்குது இல்லைங்க. அது எதனால பறக்குது? காத்துனால தானே பறக்குது. காத்த கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. தமிழ்நாட்டுடைய பெயரையே அசிங்கப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு டெல்லிக்கு போனா தலை குனிந்து போகக்கூடிய அளவுக்கு திமுக செய்து விட்டது. மத்தியில இருந்த மத்திய அமைச்சர்கள், இந்த இலாக்காவுடைய அமைச்சர் சுமார் 1,74,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இன்றைக்கு நாடு பூரா பரவிட்டது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இந்த திமுக காரணால நமக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்குது. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கிறாங்க. இதுதான் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்வது. கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நாடறியும். அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா.